ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில் டெக்னாலஜி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ் பேட்ரி மெயின்டெனன்ஸ். அதில் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியில் செக் பண்ண வேண்டியது வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு நமக்கு அதில் ஃப்ளோட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோட் அளவு பார்க்கணும். சில டைம் ஃப்ளோட் வந்து கரெக்டாக வேலை ஃபெயிலியர் ஆகிட்டுனா ஃப்ளோட் உள்ளே இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துக்கலாம் உள்ளே எவ்வளோ வாட்ரு அப்படி இருக்குன்னு. வாட்ரு ஊற்றும் போது கரெக்டான அளவு ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றினா சார்ஜிங் ஆகிறது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். பேட்ரிக்கு நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது. பேட்ரிக்குனா டிஸ்டில் வாட்டர் அப்படின்ட்டுருக்கு. டிஸ்டில் வாட்டர் தான் பேட்ரிக்கு ஊற்றணும். தண்ணி இப்படிலாம் ஊற்றக்கூடாது. நம்ம ஏதாவது ஃபனல் ஏதாவது வச்சு தான் ஊற்றணும். இப்படி ஊற்றும்போது பேட்டரியை சுற்றி தண்ணி ஆகும். தண்ணி ஆச்சுன்னா பேட்டரியில் தொடும்போது சில டைம் பேட்ரி மேலெலாம் தண்ணி பட்டுச்சுன்னா மாய்ஸாக க்ரியேட் ஆகும். டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக வந்து அது மேலே வந்து விழுந்துடும். எப்பவும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பேட்டரியை. பேட்டரியோட 2 லீடில் உள்ள லெக்குக்கும் 2 லெக்லேயும் ஜெல்லு மாதிரி வைப்பாங்க. அந்த ஜெல்லு வந்து நம்ம பேட்டரி கடையிலே கிடைக்கும். அது பேட்டரிக்குள்ளே ஜெல்லு தான் அது. அது இருந்துச்சுன்னா அந்த லெக்கில் வந்து மாய்ஸ்சர் எதுவுமே கிரியேட் ஆகாது, டஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இந்த வாட்டர் லெவலை பார்த்து செக் பண்ணிக்குவாங்க. இதிலே கொஞ்சம் அதிகம் ஊற்றின மாதிரி தான் தெரியும். ஆனால் அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா சார்ஜிங் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த சைடில் எல்லா பேட்டரிக்கும் முடிச்சாச்சு. வாட்டர் லெவல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளோட் எல்லாம் கரெக்டாக காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேட்டரிக்கு இதில் ஒரு 4 பேட்டரி இருக்கும். இதே வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக மட்டும் ஊற்றினா போதும். இதுக்கெலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ இந்த அதிகமாக ஊற்றினால தான் மேலே உள்ள தண்ணியெலாம் ஓவர்ஃப்ளோ ஆகி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இருக்குது. இது அதுக்குள்ளே யூபிஎஸ். இப்போ இதுக்கும் வாட்டர்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளோட்டில் பாருங்கள் சேமாக இருக்கும் எல்லாமே. நம்ம எப்போதும் பேட்டரியை தொடச்சி நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுருந்தாலே எந்த ஃபால்ட்டும் நமக்கு ஆகாது. பேட்டரி மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதோட கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.